சென்றார். நாணன் மற்றும் காடன் என்ற இருவரும் அவனுக்கு துணையாக சென்றார்கள். அப்பொழுது காட்டுக்குள் ஒரு பெரும் பன்றி வீசிய வலைகளை அறுத்து கொண்டு ஓடத் தொடங்கியது. அதை துரத்து கொண்டு திண்ணனும் நாணனும் காடனும் ஓடுகிறார்கள். நண்பர்களே, ஆன்மீகவாதிகள் இந்த காட்சியை அனுபவித்து சொல்லுவார்கள். அதாவது, கொழுத்த அந்த பன்றி ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் காட்டுகிறது. அதை அழிக்க துடிக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக நல்வினையும் தீவினையும் போல் இந்த நாணனும் காடனும் துணை செய்கின்றார்கள் என்று சொல்லுவார். பன்றியை விடாமல் வேகமாக துரத்திக் கொண்டு நெடுந்தூரம் வந்தபடியால் அடுத்த காற்றுக்குள் மூவரும் நுழைந்து விட்டார்கள். மூவரும் இடைவிடாமல் துரத்தினார்கள். ஒரு இடத்தில் பன்றி சற்று களைப்படைந்து